ஹலோ, இட்ஸ் மை செகண்ட் மினி vlog. வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா முதலே டீ போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒலைய ஒரு பக்கத்தில் வச்சிட்டேன். இன்றைக்கி பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளாக லெமன் ரைஸ் பண்ணி அதுக்கூடவே வாழைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அடை தோசை போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் ஈவினிங் போல் அரிசி பருப்பு அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினா தான் அதுக்கப்புறம் தான் ஆட்டி எடுக்க முடியும். மிளகுத்தூள் சுத்தமாக காலியாக இருந்தது, அதையுமே திரிச்சு எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் கிரேவி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவோட வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுக்கணும். கூடவே தக்காளியும் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்துலேயும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. தேங்காய், முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துடலாம். ஃபைனலாக கரம் மசாலா கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். கூடவே கொஞ்சமாக சிக்கன் 65 போட்டு எடுத்துருந்தேன். இப்போ அடை தோசைக்கு மாவாட்டி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். நாளைக்கு காலையில் தான் சுட போகிறேன். இன்றைக்கான டே இப்படி தாங்க போச்சு.